நாங்கள் தலைவணங்க மாட்டோம், ஹிஸ்புல்லா தலைவர் திட்டவட்டம். ஒன்று வெடித்தால் 4 வெடிக்கும், ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் காத்திரமான பதில். ட்ரம்ப் நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் பின்புலம் தொடர்பில் வெளியான தகவல்கள். ரஷ்யா பறக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர். அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ஊடாக ஈரான் அனுப்பிய முக்கிய தகவல். ஈரான் தாக்குதலின் விளைவு வளைகுடா அமெரிக்க தளங்களுக்கு பெரும் சேதம். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் புதிய முன்மொழிவு. அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு தான் கவலைப்படவில்லை என ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஜனாதிபதி விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்காக அவர் ரஷ்யா சென்றுள்ளார். சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை தெஹ்ரான் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேச்சுவார்த்தைக்காக மாஸ்கோவுக்கு பயணம் செய்வார் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக AFP செய்தி வெளியிட்டது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் அதுவிய தலைவர் அயதுல்லா அலி கமோனி உட்பட பல உயர்மட்ட ஈரானிய தலைவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்ததால் வளைகுடா நாடுகளில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரான் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் எண்ணெயை முடக்கியுள்ளதால் உலக சந்தைக்கு செல்லும் பெருமளவிலான எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரங்கள் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த போதிலும் போர் நிறுத்தத்தை கால வரையறையின்றி நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ஈரான் இடையே 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக பாகிஸ்தான் முயற்சிகள் இதுவரை கைகூடாமல் உள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியிடம் சமீபத்திய பாகிஸ்தான் பயணம் எந்த ஒரு திருப்பு முனையும் ஏற்படுத்தவில்லை. ஈரானின் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள வரை தனது நாடு பேச்சுவார்த்தை நடத்தாது என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக நிலைபெறும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை ஈரான் சந்திக்க மறுத்தலை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தைகள் தொடரும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் விரும்பும் அதே நேரத்தில் எங்களை அழைக்கலாம் எனவும் இனி பேச்சுவார்த்தை நடத்துவது ஈரானின் கைகளில் இருப்பதாக ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த பயணத்தை அமெரிக்க அதிகாரிகள் ரத்து செய்ததை தொடர்ந்து இன்று எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகிறது. அமெரிக்க அதிகாரிகள் வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு திட்டமிட்டிருந்த சமாதான பேச்சுவார்த்தை பயணத்தை ரத்து செய்ததால் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து உலக சந்தைக்கு செல்லும் பெருமளவிலான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வழங்கல்கள் மீண்டும் விரைவில் சீராகும் என நம்பிக்கை குறைந்துள்ளது. உலகளாவிய அளவில் முக்கியமான அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.5% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு சுமார் $108 உயர்ந்துள்ளது. இது அமெரிக்க ஈரான் இடையான தற்போதைய சமாதான நிலை தொடங்கியதன் பின் 3 வாரங்களில் ஏற்பட்ட உயர்ந்த விலையாகும். அதேபோல் அமெரிக்க அளவுகோலான WTI எண்ணெய் விலை 2.2% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $96.4 உள்ளது. இந்த மோதல் 2 மாதங்களுக்கு அண்மித்த நிலையில் கோல்ட்மேன் சஸ் நிறுவனம் இந்த ஆண்டின் 4வது காலாண்டுக்கான எண்ணெய் விலை கணிப்புகளை உயர்த்தியுள்ளது. அதன்படி பிரெண்ட் எண்ணெய் விலை முன்பு கணிக்கப்பட்ட $80 $90 WTI எண்ணெய் விலை $75 $83 உயர்ந்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் கோரிக்கைகளில் ஈரான் ஏற்றுக்கொள்ளாமல் உடன்படாது என்பது குறித்த முக்கிய செய்திகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்காவுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு நெருக்கமான ஃப்ராஸ் செய்தி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டது, இந்த தகவல்கள் அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை உள்ளிட்ட இஸ்லாமிய குடியரசின் சில சிவப்பு கோடுகள் தொடர்பானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் அராக்சி முற்றிலும் நிர்ணயிக்கப்பட்ட சிவப்பு கோடுகள் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் ராஜேந்திர கடமைகளுக்கு உட்பட்டே செயல்படுகிறார் என்பதை தகவல் அறிந்த வட்டாரங்கள் வலியுறுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டின் இறையாண்மை தொடர்பான முக்கிய விவகாரங்களில் எவ்வித சமரசமும் செய்ய போவதில்லை என்பதை ஈரான் இதன் மூலம் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் நிபந்தனைகளை திட்டவட்டமாக நிராகரித்துள்ள ஈரான் தனது பாதுகாப்பு எல்லைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதை இந்த நகர்வு காட்டுவதாக செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் ஈரான் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் வெடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையில் அதற்கு ஈரானும் தகுந்த பதிலடியை கொடுத்துள்ளது. ஃபோக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த ட்ரம்ப், ஈரானில் எண்ணெய் குழாய்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் மூடப்பட்டால் அந்த குழாய் வெடித்துவிடும். எண்ணெய் குழாய்களில் இருந்து கொள்கலன்களிலோ அல்லது கப்பல்களிலோ நிரப்ப முடியாது. எண்ணெய் குழாய் வெடித்து சிதறினால் அதனை முன்பிருந்ததை போல மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. இது மிகவும் சக்தி வாய்ந்த விளைவுகளை வழிவகுக்கும்.
போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஈரான் தலைமை என்னை அணுகலாம், அவர்கள் பேச விரும்பினால் எங்களை அழைக்கலாம் என்று தெரிவித்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் தரப்பிலிருந்து அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எரிசக்தி மேம்படுத்தல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் சஹப் எல் பஹானி தனது எக்ஸ் பதிவில், இந்த முற்றுகையின் விளைவாக எண்ணெய் கிணறுகள் உட்பட எங்களது உட்கட்டமைப்பில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் அதே போன்ற உட்கட்டமைப்பின் மீது எங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை விட 4 மடங்கு சேதங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் என உறுதியளிக்கிறோம். எங்கள் கணிதம் வேறு, ஒரு எண்ணெய் கிணறு 4 எண்ணெய் கிணறுகள் என்று குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவர் நஜீம் காசிம், தங்களது போராட்டம் தற்பாதுகாப்புக்கானது என்றும் அது தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் தியாகங்கள் மகத்தானவை, அவை விடுதலைக்கான விலையாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், லெபனான் மக்கள் கௌரவமான எதிர்ப்பின் மூலம் அவர்கள் இந்த உயிர் தியாகங்களை தாங்கிக் கொண்டுள்ளனர். மேலும் விடுதலை மற்றும் பெருமை அல்லது ஆக்கிரமிப்பு மற்றும் அவமானம் என்ற 2 தெரிவுகளில் ஒன்றை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. லெபனானுக்காகவும் அதன் மக்களுக்காகவும் நாங்கள் எங்களது தற்காப்பு போராட்டத்தை தொடர்கிறோம். மார்ச் மாதத்துக்கு முந்தைய நிலைக்கு நாம் திரும்ப மாட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுத்து அதை எதிர்கொள்வோம். அத்தோடு எதிரியின் அச்சுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் தலைகுனிய மாட்டோம், தோற்கடிக்கப்பட மாட்டோம். அவர்களின் ஆற்றல் வற்றாது, என்றுமே இஸ்ரேல் லெபனானில் நிலைத்திருக்க முடியாது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்துடனான தெற்கு எல்லையின் கடைசி அங்குலம் வரை எங்கள் மக்கள் தங்கள் நிலங்களுக்கு திரும்புவார்கள் என அவர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்திய கோல் தோமஸ் ஆலனின் பின்புலம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆலன் கலிபோர்னியா தொழில்நுட்ப கழகத்தில் பொறியியலாளர் பட்டம் பெற்றவர். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். தனியார் நிறுவனத்தில் பொறியியலாளராகவும் பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தார். நாசாவிலும் அவர் பயிற்சி பெற்று வந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு கமலா ஹாரிஸுக்கு நன்கொடை அளித்துள்ளார். மேலும் லாஸ் ஏஞ்சல் நகரின் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றுள்ளார். இதேவேளை இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அதிகாரி காஸ் படேல் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடந்து வருகிறது. சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறோம். மேலும் அவரை கைத்துப்பாக்கி மற்றும் கத்திகளை வைத்திருந்தார், குண்டு துளைக்காத கவச உடையும் அணிந்திருந்தார் என தெரிவித்துள்ளனர். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதான தடையை எதிர்ப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறுகையில், சர்வதேச சட்டத்தில் அடிப்படை இல்லாத சட்டவிரோத ஒருதலை பட்ச தடைகளை சீனா எப்போதும் எதிர்க்கிறது. மேலும் தடைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் நீண்டகால அதிகார வரம்பை பயன்படுத்துதல் போன்ற அதன் தவறான நடைமுறைகளை நிறுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துகிறோம். சீன நிறுவனங்களின் நியாயமான உரிமைகளையும் நலன்களையும் நாங்கள் உறுதியாக பாதுகாப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டின் போது தாம் கவலைப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிபிஎஸ் நியூஸிடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஜனாதிபதியும் மற்ற மூத்த அரசாங்க பிரமுகர்களும் குறிவைக்கப்பட்டதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். நான் கவலைப்படவில்லை, எனக்கு வாழ்க்கை புரிகிறது, நாம் ஒரு குழப்பமான உலகில் வாழ்கின்றோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியின் போது நிலைமை திடீரென மாறத் தொடங்கியதை தாமும் முதல் மகளிர் மெலனியா ட்ரம்பும் உணர்ந்ததாக ட்ரம்ப் கூறினார். சூழல் மெதுவாக பதற்றமாக மாறியதாக அவர் விளக்கியுள்ளார். சந்தேக நபர் ஹோட்டல் வழித்தடத்தில் வேகமாக நகர்ந்தாலும் சட்ட அமுலாக்க அதிகாரிகள் அதே வேகத்தில் செயல்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். துப்பாக்கி சத்தம் எழுந்த போது மெலேனியா ட்ரம்ப் மிகவும் தைரியமாக நிலைமையை சமாளித்ததாக அவர் பாராட்டியுள்ளார். அதேவேளை என்ன நடக்கிறது என்பதை பார்க்க விரும்பினேன் என்பதால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகளின் பதில் நடவடிக்கை தாமதமாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். வாஷிங்டனில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது யாருக்கும் காயம் ஏற்படாது என்ற நம்பிக்கை இருந்ததால் தாம் கவலைப்படவில்லை என அவர் தெரிவித்தார். அமெரிக்க ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவிடம் புதிய முன்மொழிவை ஈரான் அரசு வழங்கியுள்ளது. அமெரிக்க ஈரான் இடையேயான போர் நிறுத்த இடைக்கால ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த வாரம் பாகிஸ்தானில் இரு நாடுகளுக்கும் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. ஈரான் நாட்டைச் சேர்ந்த குழுவினர் இஸ்லாமாபாத்துக்கு சென்றிருந்த நிலையில் அமெரிக்க குழுவினர் பயணத்தை ரத்து செய்ததால் பாகிஸ்தான் மத்தியஸ்த குழுவிடம் புதிய முன்மொழிவை ஈரான் வழங்கியது. இந்த முன்மொழிவு தொடர்பான செய்தியை அமெரிக்காவின் ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டது. அமெரிக்காவிடம் வழங்கிய புதிய முன்மொழிவில் 3 நிலைகளை ஈரான் குறிப்பிட்டுள்ளது. முதலில் போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மற்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். 2ஆம் கட்டமாக அமெரிக்க படைகள் பின்வாங்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு கடல்வழி போக்குவரத்து சீர் செய்யப்படும். இது இரண்டும் நடந்தால் இறுதியாக அணு ஆயுத உற்பத்தி நிறுத்தம் குறித்து அமெரிக்க குழுவிடம் ஈரான் விவாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத உற்பத்தியை முழுமையாக நிறுத்துவோம் என்று ஈரான் அறிவித்தால் மட்டும் போர் நிறுத்தம் செய்யப்படும் என அமெரிக்கா மீண்டும் தெரிவித்து வரும் சூழலில் ஈரான் புதிய முன்மொழிவை அமெரிக்கா ஏற்குமா என்பது தெரியவில்லை.
ஈரான் தாக்குதலில் 7 வளைகுடா நாடுகள் சேதமடைந்துள்ள இராணுவ முகாம்களை சரி செய்ய பல ஆயிரம் கோடி செலவாகும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானும் பதிலடியாக 7 வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் அமெரிக்க வீரர்கள் சிலர் இறந்தனர். அமெரிக்க இராணுவ முகாம்களில் உள்ள ரேடர், தகவல் தொடர்பு மையங்கள், போர் விமானங்கள், ஓடுதளங்கள் ஆகியவை பலத்த சேதமடைந்துள்ளது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பை மீறி ஈரானின் பழமையான F-5 ரக போர் விமானம் அமெரிக்க இராணுவ முகாமுக்குள் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலில் அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஏற்பட்ட சேத விவரங்களை பென்டகன் முழுமையாக பகிரவில்லை. இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாதால் அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சி எம்பிக்களே கோபமடைந்துள்ளனர். சேத விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என அமெரிக்க எம்பிக்கள் கோரிக்கை விடுத்து பல வாரங்கள் ஆகிறது. இது பற்றியும் கூறாமல் கூடுதலாக $200 பில்லியன் நிதி ஒதுக்க வேண்டும் என பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு ராணுவ பட்ஜெட்டுக்கு ஏற்கனவே அமெரிக்க பாராளுமன்றம் $838.5 பில்லியன் அனுமதி அளித்திருந்தது. ஈரான் போர் தொடங்கிய பின்னர் ஒரு வாரத்துக்குள் $11 பில்லியன் செலவானதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது.